ஹாஜிமார்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5-10 நிமிஷம் வந்து உஸ்தாத் ராஜா உஸ்தாத் பேசுவார். இன்ஷால்லா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிராவல் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாத்து பதில காணுமே. அஸ்ஸலாமு அலைக்கும். தூக்கம் வந்துடுச்சா? டயர்ட் ஆகிட்டியா? சரி, ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முக்கியமான ஒரு தகவல், அதாவது உங்களுடைய தேவைக்காக வேண்டி இது நிறைய ஒரு அங்கே போய் நடக்கக்கூடிய விஷயம், இதை நாங்கள் ஞாபகமாக பார்த்துக்குங்க. உங்களுடைய தேவைக்காக வேண்டி பணம் கொண்டு போயிருப்பீங்க இல்லையா? ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பணத்தை ரூம்ல வச்சா நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு மொத்தம் போறது. நாம பேக் இங்க போட்டு நமக்கு பழக்கம் கிடையாது. நாம ஒளி செய்கின்ற பொழுது, பாத்ரூம் போகின்ற பொழுது பேக்கை கழட்டி வைப்போம், ஞாபகம் இல்லாம வந்துருவோம். நம்ம ஊர் மாதிரி ஒரு 10 பாத்ரூமோ 20 பாத்ரூமோ 30 பாத்ரூமோ கிடையாதுங்க. வரிசை கிட்டத்தட்ட 100-200 பாத்ரூம் இருக்கும். அப்ப அப்படிங்கும் போதுல எந்த பாத்ரூமுக்கு போனோம் நமக்கு தெரியாது, அடுத்தடுத்து போவாங்க. அதனால என்ன செய்யணும், இந்த உம்ராவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு எங்கேயாவது வச்சு போட்டு எங்கேயாவது விட்டுட்டு தொலைச்சிட்டு அன்னைக்கு அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிரமங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஊருக்கு வருகின்ற வரை என்ன செய்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சிந்தனையிலேயே இந்த இபாதத்தை செய்யாமே ஆயிரும். அதனால தான் உங்களுடைய தேவைக்குள்ள பணத்தை நீங்க கொண்டு போறீங்க, உங்க ரூம்ல வச்சுக்கோங்க. உங்க ரூம்ல எக்காரணத்தை கொண்டும் யாரும் உள்ள வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. உங்க ரூம் தான் சேஃப்டி. வெளியே வருகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது, இந்த பேக் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க ஆண்களும் பெண்களும். அந்த பேக் வந்து எக்காரணத்தை கொண்டும் பின்னாடி வைக்க கூடாது, தொங்க விடக்கூடாது, சைட்லையும் தொங்க விடக்கூடாது. பேக்கை உங்க முன்னாடியே பேக்கை வச்சுக்கிறணும். தொழுகின்ற பொழுது அந்த பேக்கை போட்டுக்கிட்டே தொழுகுங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம், அவ்வளவு கூட்டத்துல லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. நாம விட்டுட்டு வெளியில போயிட்டு அந்த இடத்துக்கு போனா திருப்பி அந்த வெளியில போன வழியில வரவே முடியாது. நாம போகும்போது ஓபன் பண்ணிருப்பாங்க, திருப்பி வரும்போது அடைச்சிருவாங்க, உள்ள போக முடியாது. அதனால நாம பேக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடம்புல விட்டு என்ன செய்யக்கூடாது, கலட்டக்கூடாது. அதே மாதிரி உஸ்தாத் அவங்க சொல்லி கொடுத்ததை போல் நகை வந்து எடுத்துட்டு போட்டுட்டு வராம ஆக சிறந்தது. பல இடங்கள்ல இருப்போம், அசதிகளா இருப்போம், சில நேரங்கள் நமக்கு மிஸ் ஆயிருச்சுன்னா அந்த சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்காவிலோ மதீனாவிலோ இருக்குகின்ற பொழுது எந்த பொருள் கீழே கிடந்தாலும் எடுக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுங்க ஹாஜி, எந்த பொருள் கீழே கிடந்தாலும் எடுக்கவே கூடாது. நீங்க நினைக்கலாம் நாம எடுத்து நாம கொண்டு போற ஆள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு. சில நேரங்கள்ல நம்முடைய மனசு என்ன சொல்லும், கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுப்போம் அப்படின்னு பொழுது அது கேமராவில பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு கீழே கிடக்கக்கூடிய பொருள் தவாஃப் செய்கின்ற பொழுதோ மக்காவில் இருக்குகின்ற பொழுதோ என்ன பொருள் கிடந்தாலும் எடுக்கவே கூடாது. ரூபாயோ நகையோ மொபைலோ என்ன கிடந்தாலும் எடுக்கக்கூடாது. உம்ராவுல ஒரு ஹாஜியமா வந்தது, நான் இந்த மாதிரி சொன்ன, மக்காவுல யாரும் என்ன செய்யாதீங்க, காபத்துல்லாவுலயோ எது கீழே கிடந்த பொருளை யாரும் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஒரு அம்மா வந்தது, காயில பட்டணத்தை சேர்ந்த ஒரு ஹாஜியம்மா. ஹஸ்ரத், நான் தவாஃப் செய்கின்ற பொழுது என் காலில் ஒரு ஆணி மாதிரி ஒன்று குத்துச்சு, அதை எடுத்து பார்த்தேன், அது தோடு, தங்கத்தோடு. அப்ப அந்த தங்கத்தோட என்ன சொன்னேன், நீங்க எடுத்துட்டீங்க, அதை கொண்டு போய் போலீஸ்கிட்ட போய் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொன்னதுன்னு தெரியுமா, அவ்வளவு கூட்டத்துல என் கால குத்துச்சுன்னா அல்லாஹ் எனக்கு தான் நசீபாக்கி கொடுத்துருக்கான். எப்படி அல்லாஹ் எனக்கு தான் நசீபாக்கி கொடுத்துருக்கான், ஏன் அது வேற ஆளு கிடைக்காம ஏன் என் கால மட்டும் குத்துச்சு கரெக்டா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்கவும் இல்லை, ஊருக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ அங்க கிடைக்கக்கூடிய எந்த பொருளுமே என்ன செய்யக்கூடாது, எடுத்துறாதீங்க. அது நமக்கு தேவையும் இல்லை, அது அவசியமும் இல்லை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, ஒரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொருட்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த ஜூஸ் தண்ணி. அங்க நம்மளை தேடி ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கங்க, அது பரக்கத்து.
அதை வந்து வேண்டான்னே சொல்லக்கூடாது. நெரிச்சு சண்டை போட்டு அங்க போய் என்ன செய்யக்கூடாது, வாங்குறது ஏற்றமானது அல்ல. அங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து நமக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட சாப்பாடு இருக்கு, நம்ம ஹோட்டல்ல இருக்குது, அருமையான சாப்பாடு நமக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த பாக்கெட் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது? அரை வேக்காடாக இருக்கும் சாப்பாடு, பாதிதான் வெந்திருக்கும். அது அந்த ஊருடைய பழக்கம், அரபு நாட்டினுடைய பழக்கம். கோழி வச்சிருப்பாங்க, அதுல உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, சப்புன்னு இருக்கும். அதை நம்ம சாப்பிட மாட்டோம். அதை ஆசைக்கு வாங்கி கொண்டு வந்துட்டு, ஆசைக்கு வாங்கி கீழே நின்று வாங்கி கொண்டு வந்துட்டு அதை சாப்பிடாம கீழே போட்டோம்னா நாம என்ன செய்வோம், அதற்குள்ள பாவி ஆயிரும். அப்ப என்ன செய்யக்கூடாது, நாம அந்த பொருளை வாங்கக்கூடாது. நம்மளால எவ்வளவு நாம தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுக்குங்க, தர்மங்கள் செஞ்சுக்குங்க. அது மாத்திரம் இல்லாம ஹாஜிமார்களே, இன்னும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், இந்த அரஃபா, மினா, முஸ்தலிஃபாவுல அங்கங்க கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் வரும். நீங்க போய் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா போய் பார்ப்பீங்க. போய் அங்க தொழுகின்ற பொழுது ஒரு சில ஆள் 2 ரக்காய் தூங்கும், ஒரு சில ஆள் 4 ரக்காய் தூங்கும். அரஃபாவில் பாருங்க, ஒரு ஜமாத்து நடக்கும், நபி அவர்கள் 2 ரக்காயத்தான் தொழு வச்சாரு அப்படின்னு சொல்லி 2 ரக்காயத்து தொழுவாங்க. இல்ல இல்ல நன்மை அதிகங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கூட்டம் நடக்கும். இப்ப நமக்கு அமீர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே தொழுது பிறந்த ஆக சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி செஞ்சுக்கலாமா ஹாஜிமார்களே? அது மட்டும் இல்லாம இந்த மினாவுடைய டென்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம 6 அடி இருக்கிறோம் பாத்தீங்களா, 5 அடியில தான் நீளத்துல பெட்டு கொடுப்பாங்க, அகலத்துல 1 அடி தான் பெட்டு கொடுப்பாங்க. வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் படுத்திருக்கக்கூடிய ஆதியெல்லாம் உடம்பு நெருக்கி நெருக்கி இருக்கும். இப்போ நம்ம நண்பர் சொன்னாங்க பாத்தீங்களா, நமக்கு நிர்ணயிச்ச பெட்டுலாம் இருக்கும், ஜாமானை போட்டா என்ன செய்யும், நமக்கு இடம் சுருங்கிடும் சொன்னாங்களா, அது மாதிரி சுருங்கி தான் இருக்கும். இப்போ நமக்கு கபரு கூட நமக்கு விசாலமா இருக்குங்க. கபரை விட நெருக்கமான இடம் தான் எது, அந்த மினா என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் சாதாரண இடம் இல்ல. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா அந்த நேரத்துல நபி அவர்கள் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பை கேட்டு முஸ்லிம்கள் அத்தனை பேர்களுக்கும் சூனத்தை வாங்கி கொடுத்த இடம் அந்த இடம். யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். கலிமா சொன்னவர்கள் தவறு செய்திருந்தால் தவறுக்கு தண்டனைக்கு பின்பு நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் இந்த மினா என்று சொல்லக்கூடிய இடம். அங்கதான் சில கோபங்கள்லாம் வரும். அங்க சிலர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா, கொரோனாவுக்கு முன்பு ஒரு 4 வருஷத்திற்கு முன்பு தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபையில 6-7 ஹஜ்ஜுக்கு மேல கைடாக போயிருக்கிறேன். ஒரு டிராவல்ஸருக்கு ஒரு 150 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 150 பேருக்கு நானும் இன்னொரு ஒரு உஸ்தாத் 2 பேரும் கைட் பண்ணிட்டு இருக்கோம். மினா 8 முடிஞ்சு அரஃபாவுக்கு போயிட்டோம். அரஃபாவுக்கு போயிட்டு முஸ்தலிஃபா பிடிச்சு திருப்பி 10க்கு உள்ள வந்தாச்சா, வந்துட்டு 11 முடிச்சு 11 முடிச்சு 12 தொடங்க போது மகரிப்ல 11ல ஒரு ஹாஜி என்ன சொன்னாரு தெரியுமா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, எதுக்கு அவன் ஞாபகப்படுத்துறேன்னா, அங்க ஷைத்தா வந்து தூண்டி விடுவான். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, ஹஸ்ரத் இந்த நரகத்தை விட்டு எங்களை என்னைக்கு கூட்டிட்டு போறீங்க? அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, இந்த வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே படுத்திருக்கக்கூடிய ஹாஜி எல்லாம் உடம்பு நெருக்கமா இருந்தது, அவருக்கு சிரமமா இருந்தது. அதனால அந்த வார்த்தையை சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த அரஃபா, இந்த மினா, இந்த முஸ்தலிஃபா, இந்த 3 இடத்திலையும் கேட்கக்கூடிய துவா உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான். பாருங்களேன், போன உடனே உங்களை ஏசி ரூம்ல கொண்டு போய் வைப்பாங்க இல்லையா? போன உடனே மக்காவில் ஏசி ரூம்ல கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்கடுத்து மீனாவுக்கு கொண்டு வருவாங்க, அங்கேயும் ஏசி இருக்கும். மீனாவுக்கு போனதற்கு பின்பு அப்படியே அரஃபாவுக்கு கொண்டு வந்துட்டா அங்க லேசான ஏசிகள் இருக்கும், ஏர் கூலர் வச்சிருப்பாங்க. ஏர் கூலர் அங்க இருந்ததற்கு பின்பு கடைசியில் எங்க கொண்டு வந்து விடுவாங்க, ரோட்ல கொண்டு வந்து படுக்க போட்டுருவாங்க. எங்க கொண்டு வந்து ரோட்ல கொண்டு வந்து படுக்க போட்டுருவாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த மினா என்று சொல்லக்கூடிய
அந்த இடத்துல இருக்கு. இந்த முஸ்தலிஃபா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரோடு அது சொல்லிட்டு சொல்றேன். இந்த ரோடு முஸ்தலிஃபா இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த எஹராம் அணிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு சிலர்கள் தலாவணியோட வச்சிருப்பாங்க. சின்ன விரிப்பை விரித்து அந்த மண் தரையில அந்த கல்லுல படுக்குகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி நினைக்கணுமா, யா அல்லாஹ், இந்த உலகத்துல என்னை எப்படி நீ அனுப்புனாயோ அதே மாதிரி உன் இடத்துல சரணடைஞ்சிட்டேன். நான் அணிந்திருக்கக்கூடிய இஹ்ராம் ஆடை இருக்குகின்றது அல்லவா, இதுதான் கஃபன் ஆடை. என்னடங்க, கஃபன் ஆடை அணிஞ்சிருக்கிறேன், என் பாவங்கள்லாம் மன்னிச்சிருக்கு. அல்லாஹ் அக்பர். அப்படி எல்லாம் அழுது அழுது துஆ செய்வார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அங்க என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. என் கூட வந்த ஒரு ஹாஜி அம்மா பிறை 12 அன்று சைத்தானுக்கு கல்லறிவதற்காக வேண்டி அப்போ மல்லிமு தான் கூட்டிட்டு போவாங்க. நம்ம டயத்தை கூட்டிட்டு போக மாட்டாங்க. மல்லி மனுஷிவாருன்னு சொன்னா எங்களை கூட்டிட்டு போ, டைம் கொடுத்து கூட்டிட்டு போகும்போதுல நாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறோம். மல்லிமு வந்த உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் வெளியேறுகின்ற பொழுது அந்த அம்மாவுடைய செருப்பு இல்லை, எல்லாருடைய செருப்பும் இருக்கு. டெண்டுக்கு வெளியில அந்த அம்மா ஒரு அம்மாவுடைய ஹாஜி அம்மா செப்பல் இல்லை. ஹசரத் செப்பல் இல்லையே, சரி வாங்க ஏதாவது போகும்போது ஏதாவது கடை இருந்தா வாங்கி தரேன் அப்படின்னு நானும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து பார்த்துக்கிட்டே ஒரு கடையும் இல்லை. கொஞ்சம் தூரமானோட அந்த அம்மாவுக்கு காலு கொதி தாங்க முடியல, கடுமையான சூடு. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, வேதனைப்பட்டேன், சிரமப்பட்டோம். அந்த நேரத்தில் இந்த பிளாஸ்டிக் பை இருக்கு பார்த்தீங்களா, 4 பையா சேர்த்து காலில் கட்ட சொன்னோம். கட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்துச்சு. கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் பிஞ்சு போச்சு. அல்லாஹ் அக்பர். அந்த அம்மாவும் எல்லாம் சுடுதே, நான் தனியாயிட்டேன்னா என்னை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு இந்த 150 பேர் கூட போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் அக்பர், அந்த அம்மா துஆ கேட்ட பொழுது யாருன்றே தெரியாது, எங்கிருந்தோ ஒரு தூரத்திலிருந்து ஓடோடி வருகிறார். புது செப்பலோடு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்தார். அல்லாஹ் அக்பர். பாத்தீங்களா, யாருன்னே தெரியாது. கூட்டத்தில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அம்மாவினுடைய சூட்டை தாங்குகின்ற பொழுது கால தூக்கிட்டு வருது, சூடு தாங்காம. எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து அந்த இதை என்ன செஞ்சாரு, செப்பலை கொடுத்தாரு. அப்ப நாமளும் இது மாதிரி என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா, என்னுடைய இறையை சேர்க்கணும், என்னுடைய ரப்பு எனக்கு தருவான், என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்ஷா அல்லாஹ் அந்த இடங்கள் எல்லாம் விருக்குகின்ற பொழுது நமக்கு அமீர் என்ன சொல்லி இருக்கிறார்களோ யாருடைய பேச்சையுமே கேட்கக்கூடாது. அங்க கூட இருக்கக்கூடியவர்கள் ஒன்னொன்னா சொல்லுவார்கள். இது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மினாவுல நடந்துச்சு. நான் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு டென்ட்ல ஒவ்வொரு விதமான சாப்பாடு உணவு ஐட்டங்கள் கொடுப்பாங்க. இப்ப நமக்கு என்ன செய்வாங்கன்னா, கோழி கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தர் கொஞ்சம் கறி வச்சிருப்பாங்க. அதுக்கிட்ட தெரிஞ்சவங்க கறி இல்லாம சாதாரண கொடுப்பாங்க. தபுருக்கு சோறு மாதிரி கொடுப்பாங்க. நிறைய ஆள வச்சு கொடுக்க மாட்டாங்க. 1 மணி என்பது 2 மணியாவும் 3 மணியாவும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் பக்கத்து டென்ட்ல அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, வெளியிருந்து எங்க இருந்து எப்படியோ கொண்டு வந்து கறியை கொடுத்தாரு. இந்த கூட இருக்கக்கூடிய ஹாஜி தூண்டி விட்டாப்ல. எப்படி ஏண்டா, அவனுக்கு எல்லாம் துட்டு கொடுத்து வந்திருக்கான், நம்மள ஓசிலியா வந்திருக்கிறோம். எப்படி அவனு எல்லாம் துட்டு கொடுத்து வந்திருக்காங்க, நம்ம ஓசிலியா வந்திருக்கிறோம். அவனுக்கு மட்டும் ஆட்டுக்கறி, நமக்கு வந்து கோழிக்கறி. அங்க தூண்டி விட்டு அங்கு 4-5 பேர் சத்தம் போட்டு. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அப்ப அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் செய்தா என்ன செய்வான், நாம அமல் செய்திருக்கிறோம். நம்மள அமலை எப்படி என்ன செய்யணும், அழிக்கணும். எப்படியெல்லாம் என்ன செய்யணும், குழப்பத்தை ஏற்படுத்தணும். எப்படி எங்க இருந்தெல்லாம் எப்படினாலும் ஒரு மூலையில என்ன செய்யும், ஒரு சைடுல சைத்தா வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காமல் இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக்கலாமா ஹாஜி? இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக்கலாமா? எந்த அளவிற்கு பொறுமையா இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எந்த அளவிற்கு நீங்கள் பொறுமையை கையாளுகிறீர்களோ ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் எனக்கு இதை லேசாக்கி கொடு, லேசாக்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி செஞ்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இப்ப நாம எப்படி உம்ரானா என்ன, ஹஜ்ஜுனா என்ன, இங்க நாம எப்படி போகணும், என்னென்ன பொருள் எடுக்கணும், என்னென்ன பொருள் எடுக்க கூடாது அப்படிலாம் சொல்லியாச்சா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே மாதிரி செஞ்சுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இப்ப பயணங்கள் இப்ப நம்ம எப்படி போகணும் என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஏஜாஸ் அவர்கள் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மௌலானா, ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சொன்னீங்க, மாஷா அல்லாஹ். ஹாஜிமார்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட பயணங்கள் 27ஆம் தேதி
காலையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சென்னையிலேருந்து புறப்பட போகிறோம். 27ஆம் தேதி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஒரு ஓரலாக நம்ம வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றோம். 27ஆம் தேதி காலையில் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு 7:30 மணி, 7லேருந்து 7:30க்குள்ளே நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும். சரியா? அதே மாதிரி வந்து உங்களோட எஹ்ராம் வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் சென்னையிலேருந்து பாம்பே போகிறோம். ஏர் இந்தியாவில் வந்து சென்னையிலேருந்து பாம்பே போகிறோம். பாம்பேயில் நம்மளுக்கு வந்து 4 hours நமக்கு வெயிட்டிங் இருக்கு. அங்கே எஹ்ராம் கட்டுவோம் ஆண்கள் இன்ஷா அல்லாஹ். பெண்கள் வந்து வீட்டிலேருந்தே ரெடி ஆகிட்டு வந்துடுவீங்க. சரியா? பாம்பேயில் போயிட்டு ஏறிங்க இன்ஷா அல்லாஹ் எஹ்ராம் கட்டிக்கிட்டு ஒரு 4 hours வெயிட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஜித்தாக்கு இன்ஷா அல்லாஹ் புறப்படுவோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஜித்தாக்கு போயிட்டு இறங்கினோடனே இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஜித்தாலேருந்து நம்மளோட பஸ் ரெடியாக இருக்கும். அங்கேருந்து இமிகிரேஷன் நம்மளோட பேகேஜ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அசீசியாவுக்கு நம்ம போவோம். நம்ம வந்து முதல்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு 38 நாள் குறைஞ்சது நம்ம மக்கா மதீனா எல்லாம் நம்மளோட சிறப்புகள் இருக்கும் சொல்லி. ஆனால் இப்போ நம்ம இருக்க போகிறது 45 நாள், குறைஞ்சது 45 நாள் நம்ம இன்ஷா அல்லாஹ் அங்கே இருக்க போகிறோம் நம்ம. சரி, அப்போ இன்னும் எங்களுக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா நம்ம இதில் போட்டிருக்கோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் வந்து குறைஞ்சது ஒரு பேக் அலௌடு. நம்ம வந்து கொடுத்துருக்க டிராவலி பேக் உங்களுக்கு நீங்க கொண்டு வந்த போதும் 25 கிலோ, குறைஞ்சது 25 கிலோ பேக், 7 கிலோ வந்து ஹேண்ட் பேக். இது வந்து நம்ம இதுதான் கணக்கு போறது சென்னையில இருந்து இன்ஷா அல்லாஹ். மூணாவது வந்து எஹ்ராம் வந்து எதுல வைக்கணும்? ஹேண்ட் பேக்ல இருக்கணும். எஹ்ராம் எதுல இருக்கணும்? ஹேண்ட் பேக்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெடிசன்ஸ் கண்டிப்பா நம்மளோட ரெகுலர் மெடிசன்ஸ் இருக்கும். உங்களோட பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி மெடிசன்ஸ் இருக்கும். அந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்கு மட்டும் அந்த டேப்லெட் நம்ம ஹேண்ட் பேக்ல இருக்கணும். மீதி மெடிசன்ஸ் எல்லாம் எதில் போட்டுக்கணும்? பெரிய பேக்ல செக்இன் பேக்கேஜ்ல போடணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்மளோட ஜென்ரல் மெடிசன்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஃபீவர், காஃப், கோல்டு அந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கணும். எதுக்காக இந்த மெடிசன்ஸ் நம்ம இங்கே சொல்றோம்னா, நம்ம இருக்க போறது 1.5 மாசம், 45 நாள், குறைஞ்சது 45 நாள் அசீசியால, மக்கால, மதீனால எல்லாம் இருக்க போறோம். அப்போ நம்ம சாப்பிட்ற மெடிசன்ஸ் அங்கே கிடைக்காது. மக்கா மதீனால அந்த பிராண்டு கிடைக்காது. வாங்கினா கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரேட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? அதனால வந்து எல்லா மெடிசன்ஸ் இங்கே வாங்கிட்டு போறது சிறந்தது. எஹ்ராம் வந்து நம்ம டிராவல் பேக்ல ஒரு எஹ்ராம் ஒரு செட் இருக்கும். ஒரு செட்டு நீங்க வந்து வாங்கிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வராம பார்த்துக்கணும். ரிட்டர்ன்ல வந்து நம்மளுக்கு எத்தனை கிலோ இருக்கு? 35 கிலோ இருக்கு. போகும்போது 25 கிலோ, ரிட்டர்ன்ல வரும்போது 35 கிலோ இருக்கு. மதீனாலேருந்து துபாய் வரும், துபாயிலேருந்து சென்னைக்கு எமிரேட்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஃப்ளைட்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம வருவோம். அதே மாதிரி லாண்ட்ரி அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு மக்கா, மதீனா, அசீசியா எல்லா இடத்துலையும் லாண்ட்ரி இருக்கு. அந்த லாண்ட்ரி துணி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து நம்ம அதிகமான லக்கேஜ் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு 5 செட்டுலேருந்து 8 செட்டு வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ரூம் இதில் எழுதியிருக்கோம். ரூம் வந்து லேடிஸ் தனி, ஜென்ஸ் தனி. அங்கே சரியா? ஒரு லேடிஸ் தனி, ஜென்ஸ் தனி. மக்கா, மதீனா, அசீசியா எல்லா இடத்துலையும் வந்து அந்த மாதிரி தான் பிரிப்போம். எப்படி அங்கே வந்து ரூம் அலாட்மெண்ட் நம்மளுக்கு அங்கே ரூம் ஹோட்டல்ல இருந்து கிடைக்குதோ அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி வந்து நம்ம ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட உணவு விஷயத்துல நம்ம கட்டுக்கோப்புல இருக்கும். நம்ம வந்து அசீசியால முதல்ல உம்ரா செஞ்சுட்டு அசீசியால தங்குவோம். அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு போவோம். அந்த நேரத்துல நம்மளோட உணவு விஷயத்துல நம்ம என்ன இருக்கு? நம்ம கொஞ்சம் கட்டுக்கோப்புல இருக்கிறது. நுசுக் ஐடி கார்டு, அங்க மக்காவுக்கு போனோடனே எல்லாருக்கும் நுசுக் ஐடி கார்டு கொடுப்போம். எல்லாருக்கும் நுசுக் ஐடி கார்டு கொடுப்போம். அந்த நுசுக் ஐடி கார்டு இல்லாம மக்காக்குள்ள போக முடியாது, ஹரம்குள்ள போக முடியாது, ஹஜ் செய்ய போக முடியாது. சரியா? இந்த வாட்டி போன வாட்டி நம்ம வந்து பல ஹாஜிங்க வந்து போயிட்டு இறங்கி ஒரு 2-3 நாள்ல தொலைச்சிட்டாங்க நுசுக் ஐடி கார்டு. ஆனா இந்த வாட்டி வந்து ஐடி கார்டு இல்லாம ஹஜ்ஜுக்குள்ள போக முடியாது சொல்லி தகவல் அங்கிருந்து இன்ஃபர்மேஷன், அங்கிருந்து நியூஸ், இங்கிருந்து காலேஜ். சரியா? ஏன்னா நுசுக் ஐடி கார்டு ரொம்ப 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 முக்கியம். நுசுக் ஐடி கார்டு கவர்மெண்டோட ஐடி கார்டு. அது நுசுக் சொல்றது கவர்மெண்ட், சவுதி கவர்மெண்டோட. ஃபுட்டு நம்ம வந்து ஃபுட்டு வந்து மினா முஸ்தலிஃபா அரஃபாத்ல சில பேர் கேட்டிருக்காங்க, நம்ம சாப்பிட்ற ஃபுட் அங்கே வரோமா? இல்லை, அங்கே சவுதி கவர்மெண்ட் கொடுக்குற ஃபுட்டு தான் மினா முஸ்தலிஃபா அரஃபாத்ல. சரியா? அதுக்கப்புறம் வந்து குர்பானி வந்து இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு போயிட்டு நம்ம உம்ரா முடிச்ச அப்புறம் உங்களுக்கு என்ன ரேட்டு சொல்லி அங்கே சுத்தப்படும், அங்கே நீங்கள் பே பண்ணால் போதும் குர்பானிக்கு. அதுக்கப்புறம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ஹஜ் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க
பவர் பேங்க் வந்து ஹேண்ட் பேக்ல தான் வைக்கணும். பவர் பேங்க், சின்ன இந்த பேட்டரி, அந்த ட்ரிம்மர், அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஹேண்ட் பேக்ல வைக்கணும். கத்திரிக்கோல் வந்து செக்இன் பேக்கேஜ்ல போடணும். சரியா? அதே மாதிரி வந்து அந்த சார்ஜிங் இருக்கு பாருங்க, போர்ட், அந்த போர்ட் வந்து அங்க நம்மளோட நார்மல் இங்க யூஸ் பண்ற இது அங்க இருக்காது, பிளக் பாயிண்ட் அங்க இருக்காது. மக்கா மதீனால மாறும், ஒரு ஒரு ரூமுக்கு ஹோட்டலுக்கு விஷயத்துல மாறுவாங்க. ஆனா மல்டி சார்ஜர் வாங்கிக்கோங்க. அந்த மல்டி பிளக் பாயிண்ட் இருக்கும்ல, அதுல வந்து அது வாங்கிட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் மல்டி பிளக் பாயிண்ட் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப லேஸ், நம்ம யூஸ் பண்றதுக்கு ரூம்ல நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட என்ன சொல்றது, ஸ்நாக்ஸ் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சென்னையில இருந்து புறப்பட போது போயிட்டு சேர்றதுக்கு குறைஞ்சது 12 மணி ஆகும் நைட்டு. இப்போ காலையில நம்ம 7 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரோம்னா நைட்டு போயிட்டு சேர்றது 12 மணிக்குள்ள போயிட்டு நம்ம வந்து எங்க அசீசியாக்கு போயிட்டு சேருவோம். அதுக்கப்புறம் வந்து உணவு இருந்தால் உணவு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் உம்ரா செய்ய போகணும். அப்போ வந்து குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 20 ஹவர் டிராவலில் இருப்போம். அப்போ நம்மளோட தேவைக்காக சின்ன ஒரு பிஸ்கெட் பேக்கெட் அந்த மாதிரி எதனாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் நம்ம ஹேண்ட் பேக்கில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது. ஏன்னா வந்து சில பேருக்கு சுகர் இருக்கும், அந்த மாதிரி ஆட்களுக்கு அங்கே வந்து ஏர்போர்ட்டில் நம்ம வந்து வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதனால வந்து வாங்கிக்கணும். கரன்சி வந்து கேட்டிருந்தீங்க, கரன்சி வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நசீர் பாய் சொல்லி, அவருக்கு நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துக்கலாம். அவங்க நம்பர் வாங்கி நீங்கள் வந்து டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ். டிராவல் சம்பந்தமான டவுட் இருந்தா சுருக்கமா கேளுங்க, இன்ஷாஅல்லாஹ் நம்ம துஆ ஓதிக்கலாம். இல்ல, நீங்க வந்து வீட்ல இருந்து குளிச்சிட்டு வரணும். இஹ்ராம் மட்டும் நம்ம வந்து பாம்பே ஏர்போர்ட்ல கட்டுவோம். ஏன்னா வந்து நமக்கு அங்க ஒரு 4-5 hours வெயிட்டிங் இருக்கு. அப்போ ஆமா, குளிக்கும் போது நீங்க நியத் செஞ்சுக்கலாம். வீட்ல நம்ம வந்து உம்ராக்காக குளிக்கிறோம் சொல்லி அந்த மாதிரி நியத் செஞ்சுக்கலாம். நீங்க இஹ்ராம் மட்டும் பாம்பேல கட்டுவோம். நியத் எங்க கட்டுவோம்? எல்லை வரதுக்கு முன்னாடி ஃப்ளைட்ல நியத் கட்டுவோம். நம்ம வந்து ஜித்தாக்கு போயிட்டு சேர்றதுக்கு முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி இன்ஷால்லா நான் கூட உங்களுக்கு கூட பயணம் செய்ய போறேன். உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இன்ஷால்லா. அங்க டிராவல் சம்பந்தமான எதனாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம முடிச்சுக்கலாம் இன்ஷால்லா, துஆ செஞ்சுக்கலாம். சிம் கார்டு வந்து ஜித்தாக்கு நம்ம ஜித்தால வாங்கக்கூடாது, ஏர்போர்ட்ல வாங்கக்கூடாது. இன்ஷால்லா நம்ம போயிட்டு ரூம்ல சேர்ந்துட்டு அடுத்த நாள் உம்ரா முடிச்ச அப்புறம் நம்ம அசீசியா எங்க தங்குறோமோ அங்கேயே சிம் கார்டு ஆளுங்க வருவாங்க, அங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது என்ன இருக்கு, பேக்கேஜ் சொல்லுவாங்க. அந்த பேக்கேஜ் நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த 40 நாள் வர மாதிரி பேக்கேஜ். கண்டிப்பா எல்லாரும் சிம் கார்டு வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வந்து வித்தவுட் சிம் கார்டு, வித்தவுட் போன் அங்க நம்ம வந்து யாரையும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாம இருக்கும். சரியா? கண்டிப்பா சிம் கார்டு வாங்கணும். இந்தியாவோட சிம் கார்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா யூஸ் ஆகாது. அப்படி யூஸ் ஆகணும்னா நீங்க ரோமிங் போட்டுட்டு வரணும். அது பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வேற எதனாச்சும் டவுட் இருக்கா ஹாஜிங்களுக்கு? கொஞ்சம் சொல்லுங்களேன். பின்னாடி ரியால் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது வந்து ஒரு 2000 ரியால் 3000 ரியால் ஒரு ஆளுக்கு தேவைப்படும். குறைஞ்சது சொல்றேன், ஒரு 2000 ரியால் நீங்க வச்சுக்கலாம், 2-3. ஏன்னா வந்து நம்ம வந்து அசீசியால இருக்கும் போது நம்ம வந்து மக்கா போறதுக்கு சில நேரத்தில் டாக்ஸி தேவைப்படும். சில நேரத்தில் உங்களுக்கு தவாஃபே ஜியாரா சொன்னாங்களே மௌலானா, தவாஃபே ஜியாரா பண்ணும்போது டாக்ஸிக்கு அங்கே காசு தேவைப்படும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அங்கே காசு தேவைகள் போடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க 2000 ரியால் 3000 ரியால் நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு அதிகமாக கூட வச்சுக்கலாம், உங்களோட விருப்பங்கள் அது.